வணக்கம். இந்த நாளை சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். சின்ன சின்ன வெளிச்ச தொடரில் அவ்வப்பொழுது நான் சில நல்ல நூல்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்திக் கொண்டே வருகிறேன். பலர் அந்த நூல்களை வாங்கி படித்துவிட்டு கூட என்னிடத்தில் பேசுகிறார்கள். அப்படி 2 நூல்களை இன்றைக்கு நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தப் போகிறேன். ஒன்று, கவிஞர் ஜெயபாஸ்கரன் எழுதிய மகள் இருந்த வீடு என்கிற ஒரு அற்புதமான கவிதை நூல். அதாவது ஒரு பெண் பிள்ளை இருக்கிற வீடு எப்படியெல்லாம் இருக்கும், அவள் திருமணமாகி போன பிறகு அந்த வீடு எப்படிப்பட்ட வெறுமையை உணரும் என்பதை குறித்த ஒரு அருமையான நூல். நான் உணர்வுபூர்வமாக அதை படித்தேன். எங்கள் வீட்டிலிருந்து ஒரு பெண், என் தங்கை மகள், சமீபத்தில் திருமணமாகி போனார்கள். எனவே அந்த உணர்வை பெற்றவர்களாக, அந்த வெறுமையை உணர்ந்தவர்களாக, அந்த வருத்தத்தோடும் உணர்வோடும் இந்த புத்தகத்தை நான் வாசித்தேன். இந்த புத்தக வெளியீட்டு விழாவிற்கு நான் போயிருந்த போது இந்த புத்தகத்தை வெளியிட்ட அந்த கவிஞர் தன்னுடைய ஏற்புரையில ஒரு அருமையான விஷயம் சொன்னார். கல்வித்துறை எங்க தோற்று போயிருக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார். எனக்கு நான் தலைமை ஆசிரியராக இருக்கிற காரணத்தில் என்ன சொல்ல வராரு, ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை சொன்னார். நம் கல்வித்துறை எங்கே தோற்று போயிருக்கிறது என்றால், ஒரு வகுப்பிலே எத்தனை பையன் 100 எடுப்பான், எத்தனை பையன் 35 எடுப்பான், எத்தனை பையன் ஆவரேஜ் பாஸ், எத்தனை பேர் ரேங்க் ஹோல்டரா வருவான் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கல்வித்துறை கண்டுபிடிக்கும். ஆனால் நம் கல்வித்துறை ஒரு வகுப்பில் எத்தனை கவிஞன் இருக்கிறான், எத்தனை ஓவியன் இருக்கிறான், எத்தனை பேச்சாளன் இருக்கிறான், எத்தனை நடனமாடுகிற திறன் பெற்றவர் இருக்கிறான் என்பதை கண்டுபிடிப்பதில் நம்முடைய கல்வித்துறை தோற்று போய்விட்டது அப்படின்னு சொன்னார். அவர் ஒரு ஆழமான அழுத்தமான உண்மை. ரிசல்ட் மார்க் ஓடிட்டே இருக்கனால அவனிடத்தில் இருக்கிற மறைந்திருக்கிற ஆற்றலை வெளியே கொண்டு வருவதற்கான முயற்சிகளையோ பயிற்சிகளையோ கொடுப்பதும் இல்லை, கொடுப்பதற்கான நேரமும் பள்ளிக்கூடங்களில் இல்லை என்கிறது மிக ஒரு அவலமான கசக்கின்ற நிஜம். சரி, அப்படின்னு சொன்னா அதே நேரத்துல கல்வித்துறை கலை திருவிழா போன்ற காரியங்களை நடத்துகிறது. எனவே கல்வித்துறையை பற்றி இந்த கவலையை வெளியிடுகிற அதே நேரத்தில் இன்னொரு நூலை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். இது கல்வித்துறை சம்பந்தமானது. நந்தனம் கல்லூரியில் இருக்கக்கூடிய சொர்க்கோ கருணாநிதி என்கிற பேராசிரியர் இனிக்கும் இலக்கணம் என்கிற ஒரு அருமையான புத்தகத்தை எழுதியிருக்கிறார். திருநெல்வேலி சைவ சித்தாந்த நூற்கதிப்பு கழகம் அந்த நூலை வெளியிட்டிருக்கிறது. இந்த புத்தகம் இனிக்கும் இலக்கணம், அந்த நூல் வெளியீட்டு விழாவிற்கும் நான் போய் பேசினேன். இலக்கணம்னு சொன்னாலே அதை பாடத்தை விட்டு விளக்கணும்னு நம்ம பையன் சொல்றான். ஆனா இந்த புத்தகத்தை படிக்கும்போது இலக்கணத்துல நம்ம கலக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கை அவனுக்கு வரும் என்கிற அளவில் இந்த நூலில் எல்லா இலக்கணத்தையும் பாட்டா, ரைமிங்கா. இன்னைக்கு நம்ம கல்வித்துறை என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா, ஒரு காலத்துல ஒரு பள்ளிக்கூடத்தை கடந்த தாலையில போனீங்கன்னா அது பள்ளிக்கூடம் தெரியும். ஏன்னா சத்தமா சொல்லிருப்பான், 1 2 2 3 2 6 அது மாதிரிலாம் சொல்லிக்கிட்டே இருப்பான். சத்தம் ஒரு 3 பீரியட் பிள்ளைகள் சத்தம் போட்டு படிக்கும். ஆனா இன்னைக்கு நம்ம அப்படி அதுக்கான வாய்ப்பு சூழல்லாம் இல்லாத போயிட்டனால எழுத்து, பேச்சு, செல்போன் இதெல்லாம் வந்ததற்கு பிறகு மிகப்பெரிய இந்த பேசுவதிலே, எழுதுவதிலே, படிப்பதிலே மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படுது. அதுலயும் இலக்கணம்னு வந்தா ரொம்ப பயந்து போய் இலக்கணம்னால அது பிடிக்கலன்றாங்க. ஆனா எல்லா இலக்கணங்களுக்காலும் 6 முதல் 12 வகுப்பில் இருக்கக்கூடிய எல்லா இலக்கணத்தையும் மிக அழகாக பாடல் வடிவிலே ஒரு ரைம் மாதிரி நீங்க சொல்லி கொடுத்துடலாம். அது சொல்லி கொடுத்துட்டா அவனுக்கு அது அப்படியே மனப்பாடமா இருக்கும். அப்படின்னு எல்லா இலக்கண விதிகளையும், எல்லா இலக்கணத்துக்கான விதிகளையும் பாட்டாக ஆக்கி அந்த பாட ஒலிப்பேழையும் வெளியிட்டிருக்கிறார், புத்தகமாகவும் வெளியிட்டிருக்கிறார். எனவே 2 நூல்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறேன். ஒன்று, கல்வித்துறையை பற்றி கவலைப்பட்ட ஒரு நிகழ்வை எனக்கு உணர்த்திய நூல் வெளியீட்டு விழா. இன்னொன்று, கல்வித்துறையின் மீது கவலைப்பட்டு அவர்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு நூலை பற்றிய செய்தி. இந்த 2 நூல்களை, இது போன்ற நல்ல நூல்களை வாங்கி படித்து பயன்பெறுவோம் என்கிற சிந்தனையோடு இந்த நாளை தொடங்குவோம்.